ஹாய், வெல்கம் டு வாவ் மூவிஸ் தமிழ் சேனல். இப்போ ரீசெண்டாக தமிழ் டப்பிங்கில் வந்திருக்க 5 த்ரில்லர் படங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை போடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற படம் ஹிந்தியில் ரிலீஸ் ஆன ஜுவல் தீஃப் த ஹீஸ்ட் பிகின்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹீஸ்ட் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஆன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ அடிக்கடி நகையெல்லாம் திருடி நிம்மதியாக ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். அவருக்கு அப்பா இருக்காங்க, ஒரு தம்பி இருக்காங்க. அவருடைய அப்பா பார்த்தீங்கன்னா அடிக்கடி சோசியல் சர்வீஸ்லாம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல டாக்டரும் கூட. ஸோ இவங்க கதை ஒரு பக்கம் போயிட்டுருக்க, அப்போ தான் வில்லனை இன்ட்ரோ பண்ணுறாங்க. வில்லனை பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த ஃபீல் நமக்கு வரும். அவர் வேற யாரும் கிடையாது, ஜானே ஜான் படத்தில் வந்த மேக்ஸ் டீச்சர் தான் இந்த படத்தில் வில்லனாக நடிச்சிருக்காரு. செமையாக நடிச்சிருப்பாரு. ஸோ இவருக்கு, அதாவது வில்லனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அதாவது மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு மியூசியத்தில் த ரெட் சன் அப்படின்னு சொல்லப்படுற ஃபேமஸான ஒரு டைமண்ட் 500 கோடி ஒருத்துள்ள அந்த டைமண்ட் வரப்போகுது. அது ஒரு 3-4 நாளில் அங்கேருந்து கிளம்பிடும், லண்டனுக்கு போயிடும். ஸோ அதுக்குள்ள அந்த டைமண்டை கொள்ளையடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஸோ இந்த கொள்ளையடிக்கிற சம்பவத்தை பண்ணணும் அப்படின்னா இதே விஷயங்களை அடிக்கடி பண்ணக்கூடிய அனுபவம் உள்ள ஒரு நபர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை இந்த வேலையை செய்ய சொல்றாரு. அதுவும் அவருடைய ஃபேமிலியை ஒரு ப்ராப்ளத்தில் சிக்க வச்சு அதன் மூலமாக பிளாக்மெயில் பண்ணி ஹீரோவை இந்த வேலையை செய்ய சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த கொள்ளை சம்பவத்தை பண்ணாங்களா இல்லையா, அந்த நகையை திருடினாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்தில் சில காட்சிகளை பார்க்கும்போது தூம் படத்தில் வந்த காட்சிகள் மாதிரியே இருக்கும். 10லேருந்து ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளேயே ஸ்டோரிக்குள்ளே கொண்டு வந்துருவாங்க. அந்த திருடுறதுக்கு, அதாவது அந்த டைமண்டை திருடுறதுக்காக இவங்க ஒரு பிளான் போடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதுவும் வில்லனுடைய ஆக்டிங் செம்மையாக இருக்கும். ஒவ்வொரு சீனையும் ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருப்பாரு. எனக்கு பர்சனலாக வில்லனுடைய ஆக்டிங் ரொம்பவே பிடிச்சது. ஹீரோ ஹீரோயினுடைய எல்லாத்தோடைய ஆக்டிங்கும் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் திருட்டு சம்பவம் நடக்கும். ஸோ அதை தான் மெயினாகவே காட்டியிருப்பாங்க. ஓரளவுக்கு அந்த சீன்லாம் விறுவிறுப்பாகவே இருக்கும். செகண்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த படத்துடைய நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு போலீஸ் கேரக்டர் வரும். அதாவது அந்த கேரக்டரை இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக ஸ்ட்ராங்காக எழுதியிருக்கலாம்னு தோணுச்சு. ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஒரு சீனை கண்டுபிடிக்காம கெஸ் பண்ணியே தேடுற மாதிரி காட்டியிருக்காங்க. அது கொஞ்சம் நம்புற மாதிரி இல்லை. அவரை கடைசி வரைக்கும் கொஞ்சம் டம்மியாக யூஸ் பண்ண மாதிரியே இருந்துச்சு. அங்கங்கே சில நம்ப முடியாத சீன்ஸ்லாம் இருக்கும். சில மைனர் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்க தான் செய்யுது. இந்த படத்தை பார்க்கும்போது தூம் படம் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சூப்பராக இல்லைனாலும் ஒன் டைம் பார்க்கலாம். ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஆவரேஜான படம் தான். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. ஐஎம்டிபியில் 10க்கு 4.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ரேட்டிங்ஸ் கம்மியாக இருந்தாலும் ஓரளவுக்கு இந்த படத்தை பார்க்கலாம், நல்லா தான் இருக்கும். ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள். நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் இப்போ ரீசெண்டாக ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆன ஹவாக் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஆக்ஷன் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஆன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ போலீஸ் ஆஃபீஸராக இருக்காரு. ஆனால் நேர்மையான போலீஸ்லாம் கிடையாது. காசு கொடுத்தா எந்த வேலையானாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேர்மை இல்லாத போலீஸ் ஆஃபீஸர் தான். அவருக்கு ஒரு வேலை வருது. அதாவது கிறிஸ்மஸ் அன்னைக்கு நைட்டு ஒரு ஏரியாவில் ஷூட் அவுட் நடக்குது. 3 மாஸ்க் போட்ட நபர்கள் உள்ள போகுது எல்லாத்தையும் தாறுமாறா சுட்டு தள்ளுறாங்க. அதுல இருந்து 2 பேர் மட்டும் தான் தப்பிக்கிறாங்க, ஒரு பையனும் பொண்ணும். அந்த பையன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமஸான கேங்ஸ்டர் பொலிட்டீஷியனுடைய பையன். ஸோ இந்த பொலிட்டீஷியன் என்ன பண்றாரு, நம்ம ஹீரோவை கூப்பிட்டு எப்படியா ஒன்று என்னுடைய பையனை காப்பாத்திடுவான்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த 2 பேர்த்தையும் காப்பாத்தினாரா இல்லையா, யார் அந்த 3 மாஸ்க் போட்ட நபர்கள், எதுக்காக இதையெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீரோவுடைய ஆக்டிங் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஆக்ஷன் சீன்ஸ்லாம் நல்லாவே இருக்கும். அதுவும் அந்த 3 மாஸ்க் போட்ட நபரை காட்டுவாங்க. அந்த 3 பேரும் யாரு, எதுக்கு இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு காட்டுற சீன்லாம் ரொம்ப த்ரில்லிங்காகவே கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் த்ரில்லர் ஃபேன்ஸுக்காகவே எடுத்திருக்காங்க. பெருசாக கதைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் தான். ஸோ ஆக்ஷன் த்ரில்லர் ஃபேன்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. வயலன்ஸ் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். ஸோ ஃபேமிலியோட பார்க்க வேண்டாம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. ஐஎம்டிபியில் 10க்கு 6.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற படம் தமிழில் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன தருணம் அப்படிங்கிற ரொமான்ஸ் கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஆன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிஆர்பிஎஃப்ல ஸ்பெஷல் போலீஸ் ஆஃபீஸராக இருக்காரு நம்ம ஹீரோ. அவர் ஒரு ஆப்ரேஷனில் தவறுதலாக தன்னுடைய ஃப்ரெண்டையே சுட்டு தள்ளிடுறாரு. அதனால சஸ்பெண்ட் ஆயிடுறாரு. இந்த ஒரு கேஸ் சென்னையில் விசாரணை போயிட்டு இருக்க, அங்கேயே ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயினை பார்க்க அவங்க மேலே லவ் வருது. இந்த ஒரு லவ் ட்ராக் சீன் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, அவங்க தங்கியிருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்ல ஒரு பெரிய கிரைமை பண்ணிடுறாங்க. அந்த கிரைம்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ என்னெல்லாம் பண்ணாரு, அவங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சாரா இல்லையா, இந்த
இந்த கிரைம்ல இருந்து நம்ம ஹீரோயின் தப்பிச்சாங்களா இல்லையா, அப்படி என்ன கிரைம் நம்ம ஹீரோயின் பண்ணாங்க அப்படிங்கறதா இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துல ஹீரோவை போலீஸ் ஆஃபீஸரா காட்டியிருப்பாங்க. ஆனா அவருடைய ஃபேஸை பார்க்கும்போது, அவருடைய பாடி லாங்குவேஜை பார்க்கும்போது ஒரு சாமியான கேரக்டருக்கு தான் இவர் செட் ஆகிற மாதிரி இருந்தாரு. போலீஸ் ஆஃபீஸருக்கு கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி தெரிஞ்சுது. பட் லவ் சீன்ஸ் எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் நடிச்சிருந்தாரு. ஹீரோயினுடைய ஆக்டிங்கும் ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்ற மாதிரி தான் நடிச்சிருந்தாங்க. நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் இந்த படத்துல இருக்கு. ஒரு பெரிய கிரைமை பண்ணிட்டு அசால்ட்டா ஏதோ பலமுறை இந்த கிரைமை பண்ண மாதிரி அவங்க பதட்டம் இல்லாம இருக்கிற சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி இருந்துச்சு. இந்த படத்துல சில கேரக்டர்ஸ்லாம் வருவாங்க, அவங்களுடைய ஆக்டிங்கும் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஒரு த்ரில்லர் படத்துக்கு தேவையான பொருத்தமான கதை தான், ஆனா அதை எக்ஸிக்யூட் பண்ண விதத்துல தான் கோட்டை விட்ட மாதிரி இருந்துச்சு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேஜாவு படத்தை டைரக்ட் பண்ணவர் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த படம் அளவுக்கு இந்த படம் இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இந்த படம் ஒரு ஆவரேஜான கிரைம் த்ரில்லர் படம் தான். நிறைய இடத்துல லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கு. இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டென்ட் கொட்டா ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது, தமிழ்லேயே இருக்குது. IMDbல 10க்கு 7.1 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம நாலாவதாக பார்க்க போகிற படம் 2018 வருஷம் ரிலீஸ் ஆன சவுத் கொரியன் படமான த நெகோசியேஷன் அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் படம். இந்த படம் 2018 வருஷமே ரிலீஸ் ஆயிருச்சு. ஆனால் தமிழ் டப்பிங்கில் இப்போ ரீசெண்டாக தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இந்த படத்தை இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோடய பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா இப்போ ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீரோயின் போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்காங்க. அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரைம் சீனெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணுறது, கிரைமை கண்டுபிடிக்கிறதுலாம் கிடையாது. யாராவது சில பேர் வந்து சிலரை கடத்திட்டு போயிட்டாங்கன்னா அவங்க கிட்ட பேசி சமரசம் பேசி அந்த கடத்தப்பட்டவங்களை மீட்கிறது தான் நம்ம ஹீரோயினுடைய வேலை. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் கடத்தப்பட்டவங்களை பத்திரமா மீட்கணும், அவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது. அதுக்காக எப்படியெல்லாம் பேசி ஏமாத்தி நம்ம வந்து மீட்கிறதுக்கு என்ன வழியோ அதை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவா இருக்கிறவங்க. ஒரு நாள் 2 பேரை 2 குற்றவாளிகள் கடத்திட்டு போயிடுறாங்க. அவங்க கிட்ட இருந்து சமரசம் பேசி அந்த 2 பேர்த்த மீட்கலாம் ட்ரை பண்ணும்போது உள்ள போகும்போது வெளியில இருந்து போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்றாங்க, அந்த 2 குற்றவாளியும் சுட்டு தள்ளிடலாம்னு சொல்லிட்டு பிளானை போடுறாங்க. அந்த விஷயம் அந்த 2 குற்றவாளிகளுக்கும் தெரிய கூட இருந்த 2 பணைய கைதிகளையும் சுட்டு தள்ளிடுறாங்க. இதனால ஹீரோயினுக்கு பயங்கரமான வெக்ஸ் ஆயிடுது. வேலையவே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு வர்றாங்க. அப்பதான் இன்னொரு விஷயம் தெரிய வருது. இன்னொரு குற்றவாளி ஒரு முக்கியமான நபரை கடத்திட்டு போன விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது. அது யாரை கடத்தினாங்க அப்படிங்கறத தெரிஞ்ச உடனே ஹீரோயின் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அப்படி யாரை கடத்தினாங்க, எதுக்காக கடத்தினாங்க, அவங்கள மீட்டாங்களா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கிரீன் பிளே சூப்பராகவே இருக்கும். ஹீரோயினோட ஆக்டிங் ரொம்ப சூப்பரா இருக்கும். வில்லனோட ஆக்டிங் அதை விட சூப்பரா இருக்கும். பெருசா அடல்ட் கண்டென்ட்லாம் இந்த படத்துல இருக்காது. இந்த படத்தை ஃபேமிலியோடயே பார்க்கலாம். ஒரு நல்ல படம் தான். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா யூடியூப்ல ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. IMDbல 10க்கு 6.7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம லாஸ்டா பார்க்க போற படம் இப்போ ரீசெண்டா தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆன தெலுங்கு படமான ஏக்கம் அப்படிங்கிற ஒரு அட்வென்ச்சர் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஆன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 5 வித்தியாசமான கேரக்டரை காட்டுறாங்க. அந்த 5 கேரக்டருக்கும் நிறைய ப்ராப்ளங்கள் இருக்குது. இந்த 5 கேரக்டருக்கும் ஒருத்தர் சம்பந்தம் கிடையாது. ஆனா இந்த கேரக்டருடைய கதைகள் எல்லாம் ஒரு இடத்துல மீட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படம் ஒரு த்ரில்லர் படம் தான். இந்த படத்தை பார்க்கும்போது சில சீன்ஸ் எல்லாம் வந்து டைரக்டாவே புரியுற மாதிரி எடுத்துருக்க மாட்டாங்க. காம்ப்ளெக்ஸா இருக்கும். நிறைய புரியாத மாதிரி சில குழப்பற மாதிரிலாம் நிறைய சீன்ஸ்லாம் இருக்கும். கிளைமேக்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் மாதிரி மற்ற சீன்ஸையும் கொஞ்சம் விறுவிறுப்பாக எடுத்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஸோ இந்த படம் ஒரு ஆவரேஜான த்ரில்லர் படம் தான். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா யூடியூப்ல ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 7.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி சூப்பரான படங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.